ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட இருக்கிற பர்சனல் லேப்டாப்லையோ இல்லை டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லையோ இல்லை உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிசியிலையோ எந்த ஒரு ஆன்டி வைரஸ் ஸ்கேனரையுமே நீங்கள் யூஸ் பண்ணாமல் உங்கள் கம்ப்யூட்டரை ஃபுல்லாக செக் பண்ணி அதில் வைரஸ் இருக்கான்னு செக் பண்ணி அப்படி வைரஸ் இருந்துச்சுன்னா எல்லா வைரஸையும் எப்படி ஃப்ரீயாக ரிமூவ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் பாட்டமில் இருக்கிற சர்ச்சை கிளிக் பண்ணி ரன்னு டைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. உடனே ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற மாதிரி ரன் கமாண்ட் ஓபன் ஆகும். இல்லைனா கீபோர்டில் இருக்கிற விண்டோஸ் கீயும் ஆர் கீயும் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ரன் கமாண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஓபன் ஆகும். இது ஓபன் ஆன பின்னால அந்த ரன் கமாண்ட் பாக்ஸ்ல எம்ஆர்டின்னு டைப் பண்ணி ஓகே கொடுங்க. எம்ஆர்டினா மலீசியஸ் சாஃப்ட்வேர் ரிமூவல் டூல்னு அர்த்தம். அதை ஓகே பண்ண உடனே ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மலீசியஸ் சாஃப்ட்வேர் ரிமூவல் டூல்னு டிஸ்பிளே ஆகும். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இதில் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாருங்க 3 டைப் ஆஃப் ஸ்கேன் இருக்கு. ஒன்று குயிக் ஸ்கேன், ரெண்டாவது ஃபுல் ஸ்கேன், நெக்ஸ்ட் கஸ்டமைஸ் ஸ்கேன். இது மூணுமே உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். குயிக் ஸ்கேன்னா இந்த வைரஸ் எந்த ஃபைலோட சேர்ந்து அப்படியே டிராவல் ஆகும் அப்படிங்கிறத செக் பண்ணும். அதாவது சிஸ்டம் ஃபைல்ஸ் எல்லாத்துலேயும் செக் பண்ணிட்டு வைரஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அப்படி இருக்கா இல்லையாங்கிறத உடனே உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். இதுதான் குயிக் ஸ்கேன். இல்லை என்னுடைய கம்ப்யூட்டரில் இது வரைக்கும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் செக் பண்ணி அதில் வைரஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபுல் ஸ்டேட்டஸ் அண்ட் ரிப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஃபுல் ஸ்கேனை கிளிக் பண்ணணும். ஃபுல் ஸ்கேனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது ஒரு 1 hour 1.5 hours உங்களுக்கு டைம் எடுக்கும். அது நீங்கள் கம்ப்யூட்டரில் வச்சிருக்கக்கூடிய ஃபைல்ஸுக்கு தகுந்த மாதிரி டைம் ஆகும். என்னுடைய டெஸ்க்டாப்பில் நான் இந்த கமாண்டை யூஸ் பண்ணுறப்போ எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா ஓரளவுக்கு நான் ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். இல்லை நான் பென்ட்ரைவ் மூலமாக காப்பி பண்ணி இப்போ தான் சிஸ்டத்துக்கு மாற்றின ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரை மட்டுமே நான் வைரஸ் இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கஸ்டமைஸ்டு ஸ்கேனை சூஸ் பண்ணி அதுக்கு கீழே இருக்கிற சூஸ் ஃபோல்டரை கிளிக் பண்ணி எந்த ஃபோல்டரை நீங்கள் இப்போ காப்பி பண்ணி கம்ப்யூட்டருக்குள்ளே வச்சுக்கலாம் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் மட்டும் உங்களுக்கு ஸ்கேன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் 3ல் உங்களுக்கு எது வேணுமோ இது கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். பாருங்க, நான் ஃபுல் ஸ்கேன் கொடுத்தேன். அது ஒரு 1.5 hours டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இன் பிட்வீனில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடாதா சிஸ்டத்தில் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு ஆஸ் யூஸ்வலாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ 1.5 hour டைம் எடுத்துகிட்டு எனக்கு கடைசியாக இதோட ரிசல்ட் வந்திருக்கு. நோ மலீசியஸ் சாஃப்ட்வேர் வாஸ் டிடெக்டட். எனக்கு எந்த வைரஸும் இல்லை அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு. இது மாதிரி உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களும் செக் பண்ணி உங்களுடைய ஃபுல் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி பார்த்துக்குங்க. ஸோ நம்ம ஆன்டிவைரஸ் ஸ்கேனரை புதுசாக நீங்கள் பணம் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம இந்த மைக்ரோசாஃப்ட்டில் இருக்கிற மலீசியஸ் சாஃப்ட்வேர் ரிமூவல் டூலை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம வைரஸை ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.